நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ டு வெல்கம் நாலேஜ் துனியா. இப்போ நம்ம ஏகாங்கில ராசபாஷாவில் பேப்பர் ஃபஸ்ட்டில் தேர்டு பாகம் நம்ம பார்க்குறோம். ஏகாங்கில செகண்டு பார்க்குறோம். ரீடிகி ஹட்டி. ரீடிகி ஹட்டி அப்படின்னா முதுகெலும்புன்னு அர்த்தம். தண்டுவடம். ஹட்டி அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். இந்த டாப்பிக்கில் தான் இந்த எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. சாராம்சம் எஸ்ஏ. உமா பிஏ பாஸ் ஹே. உமா பிஏ பாஸ் பண்ணியிருக்கா. வகு சீதி சாதி லடுக்கி ஹே. அவள் ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு பெண்ணாக இருக்கா. எளிமையான பெண். வகு மேக்கப்பு ஆதி பசந்து நகி கருத்தி. அவள் மேக்கப் அவள் விரும்ப மாட்டா. பசந்து நகி அப்படின்னா மேக்கப் அவளுக்கு பிடிக்காது. வகு शादी के लायक हो जाने के उसके पिता राम स्वरूप उसके लिए अच्छा वर ढूंढते हैं. அப்போ அவளுக்கு இந்த இடத்துல உமா ஒரு பிஏ படிச்சிருக்கா. அவள் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கா. அவள் அவளுக்கு மேக்கப் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு திருமண வயது வந்துடுது. லாயக் அப்படின்னா திருமண வயது வந்த உடனே அவங்க அப்பா உஸ்கே பிதானா அவருடைய தந்தை என்ன பண்ணா. அவர் தந்தையார் பேர் ராம் ஸ்வரூப் என்ன பண்ணுறாரு, தன் மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிக்கிறாரு. டூண்டுதே அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. வருணம் மாப்பிள்ளைன்னு அர்த்தம். இந்த மாதிரி தன் மகளுக்கு திருமணம் செய்யணுன்ட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாரு. அவர் அப்பா பேர் உமாவோட அப்பா பேர் ராம் ஸ்வரூப். உமா கோ தேக்கனே கேலியே கோபால பிரசாத் அவர் உன்கா லடுக்கா சங்கர் தோனி ஆத்தேகை. உடனே மாப்பிள்ளை வீட்டார் வராங்க. இந்த மாதிரி உமா பெண் பார்க்க வர்றதுக்காக வராங்க. உமா கே தேக்கின் உமாவை பார்ப்பதற்காக கோபால் பிரசாத் அவர் உன்கா லடுக்கா சங்கர் இந்த மாதிரி தன் மகனை கூட்டிகிட்டு, அவர் பேர் கோபால பிரசாத், அவருடைய மகன் பேர் சங்கர், தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு பெண் பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வராரு. உமாவை பார்க்க வே படி லிக்கி லடுக்கி நகி சாகத்தேகை. ஆனால் கோபால பிரசாத் பெண் குறைவாக தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே விரும்புகிறாரு. இஸ்லியே ராம் ஸ்வரூப் ககத்தேகைக்கு உமா 10वीं பாஸ் ஹே. அதனால் அவர் கம்மி படிப்பாக இருக்குதுன்னு நினச்சதுனால உமாவோட அப்பா ராம் ஸ்வரூப் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய மகள் 10वीனா 10th ஸ்டாண்டர்டு 10ஆம் வகுப்பு தான் என் பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் உமா படித்தது பிஏ படிச்சிருக்கா. கோபால பிரசாத் உமா சே ககே சவால் பூச்சினேகை. அப்போ கோபால பிரசாத் உமாட்ட நிறைய கொஷின் கேட்குறாரு. சவால் அப்படின்னா கொஷின். இந்த மாதிரி நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்றது அந்த பெண்ணு பார்க்க வரப்போ மாப்பிள்ளை அப்பா கொஷின் கேட்குறாரு. உமா சூப்பு ரகத்திகை. அப்போ சூப்புன்னா அமைதியாக இருக்கிறது. உமா எதுக்குமே பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறா, அமைதியாகவே இருக்கா. ராம் ஸ்வரூப்பு ஜவாபு தேத்திகை. ஜவாபுனா பதில்னு அர்த்தம். அதுக்கு உமாவோடைய அப்பா கோபால பிரசாத் கேட்க என்ன பண்ணுறாரு, அவரே உமாவோட அப்பாவே அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார். உமா சே கானிக்கு கஹா ஜாத்தா ஹே. கானி அப்படின்னா பாட்டு பாடுறது. அப்போ உமாட்ட சொல்கிறாரு, உனக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வக்கு காத்திகை. உடனே உமா பாட்டு பாடுறா. ஃபிர் கோபால பிரசாத் உமாக்கி பெயிண்டிங் சிலாயி கே பாரேமி பூச்சிதேகை. உனக்கு பெயிண்டிங் ஒர்க்கு தையல் ஒர்க்கெலாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கோபால பிரசாத் உமாட்ட கேட்குறாரு. தப்புன்னா அப்பொழுதும் கூட, தப்பு பீனா அப்பொழுதும் கூட, ராம் சுருப்புக்கு உத்தர் தேத்தேங்க. உத்தர்னால் பதில். இந்த மாதிரி அப்பயும் என்ன பண்ணுறாரு, ராம் சுருப்பே தான் பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி உமாவோட அப்பாவை தான் அவர் கேட்குறதுக்கு அவர் பெண்ணை பார்த்து கேட்குறாரு. உனக்கு பெயிண்டிங் ஒர்க்கு தையல் ஒர்க்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு மாப்பிடைய அப்பா. அதுக்கு உமாவோட அப்பா அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. इस पर கோபால பிரசாத் உமா से उधर देते को कहते हैं. इस पर இதற்கு பிறகு கோபால பிரசாத் உமாயிடம் என்ன நீ பதிலே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி உத்தர் தேனே நீ வாய் திறந்து சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு.
दब उमा को குஷா குஷா ஜாத்தாக. குஷா அப்படின்னா வந்து கோபம் அர்த்தம். அப்போ வந்து அவர் கோபல பிரசாத்து கேட்டவொன்னே உமாவுக்கு வந்து கோபம் வந்து வந்துருச்சு. வாக்கு உச்சே சிவர்மே போல்த்திகை. அப்போ வந்து அப்போ தான் வந்து உச்சே அப்படின்னா வந்து சவுண்டாக பேசுகிற, அந்த மாதிரி உறக்க கத்துறா. யாரும் உமாவுக்கு பேசுகிறா கோபால பிரசாத்திட்ட. வகு ககத்திகை என்ன சொல்கிறா அப்படின்னா, आपका बेटा बीचले साल लड़कियों के हॉस्टल के आसपास தும்தா ரகா. இந்த மாதிரி வந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஒரு ஹாஸ்டல் பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு மகன் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தால் அங்கே வந்து பின்னாடி பக்கம் வந்து அடி வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி லடிக்கியாங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டலில் வந்து பாதுகாக்கிற பெண்மணிகள் இருப்பாங்க. அந்த பெண்ணுங்கிட்ட வந்து உங்கள் மகன் வந்து அடி வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி உமா வந்து சொல்கிறான், தன்னுடைய மகனை சொல்கிறான் சங்கரை. नौकरानी से मार சக்காக்கர் பாகு இழுக்கலாம். அந்த நௌக்கராணி அப்படின்னா வந்து வேலை செய்கிற பெண்மணிகள், அவங்ககிட்டருந்து அடி வாங்கி அங்கேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு ஓடி தன்னை உயிரை வந்து காப்பாற்றிட்டு வந்தாப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த மாதிரி கோபால பிரசாத்துட்டு உமா சொல்கிறா. கோபால பிரசாத் சமஜ் ஜாத்தேகை. அப்போ வந்து கோபால பிரசாத் வந்து அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறான் என்னன்ட்டு. கி உமா படி லிக்கிகை. உமா வந்து உண்மையிலே ஒரு படித்த பெண்ணாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ககத்தேகை கி அவர் சொல்கிறாரு, ஜூட்டுக்கு பி ஹத்து ஹோத்திகை. இந்த மாதிரி வந்து நீங்கள் பொய் சொல்லி இந்த மாதிரி வந்து எங்களை வர வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே, இது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களை வர வச்சு இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்லி, ஜூட்டு அப்படின்னா வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்து 10வது தான் படிச்சிருக்கு, வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் நான் படிச்சிருக்கேன்றது இப்போ தான் நீங்கள் விவரமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமாவோட அப்பாட்ட வந்து கோபால பிரசாத் சொல்கிறாரு. ஐஷா ககக்கர் பாப்பு பேட்டே தோனே வகிசே லகே ஜாத்தேகை. சொல்லிவிட்டு என்ன பண்ணால் அங்கேருந்து வந்து இந்த கோபால பிரசாத்தும் மகன் சங்கர் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சந்தர்ப்பமே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உமா வந்து கோபால பிரசாத்து சே ககத்திகை. அப்போ கோபால பிரசாத்திட்ட மாட்டி உமா சொல்கிறா, ஜாயியே தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி மாட்டி வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் கோபமாக வந்து போங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமா வந்து கோபால பிரசாத் சொல்கிறா. கர் ஜாக்கர் தேக்கியே. நீங்கள் வீட்டுக்கு போய் கர்னா வந்து வீடுன்னு அர்த்தம், ஜாக்கர்னா நீங்கள் வீட்டுக்கு போய் கி ஆப்கே ஆப்கே லடினேக்கே அப்படின்னா வந்து உங்களுடைய செல்ல மகனை, இந்த மாதிரி செல்ல மகனுக்கு வந்து ரீடிக்கு ஹட்டிக்கு நகி, உன் மகனுக்கு வந்து முதுகெலும்பே கிடையாது, இந்த மாதிரி பையனை வச்சுட்டு நீங்கள் வந்து சும்மா என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் இந்த எஸ்ஸே வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.